அனைவருக்கும் வணக்கம். நான் ராம்குமார், இந்திய சுயராட்சி கட்சி தலைவர் பேசுகிறேன். இந்த கட்சியோட கொள்கை சமூக நீதி மற்றும் மக்களுக்கான ஜனநாயகம். வாங்க, யாருக்கு வேணும்னாலும் இணையலாம். மிகச்சிறந்த செயல்பாட்டின் அடிப்படையில் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல எதிர்காலம் இருக்குது. யார் வேணுனாலும் இணையலாம் இந்திய சுயராட்சி கட்சியில். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். தமிழக முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் குளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியுற்றிருக்காரு. இது மிகவும் வருத்தமான விஷயம் அப்படின்னு சொல்கிறத விட, இங்கே கள ஆய்வு அப்படிங்கிறதை நம்ம கட்டாயமாக அதை பற்றி பேசியே ஆகணும். முக்கியமாக திமுக தோற்றதற்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னால், ஒரு சில காரணங்கள் என்னுடைய பார்வையில் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். பிரேமலதா மேடம் அவர்கள் தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதை தவிர அப்படின்னு சொன்னது தான் மிக முக்கியமான பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் எதுன்னு பார்த்தா, விஜய் என்ன பண்ணார்னா, ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை உடைச்செறிஞ்சார். அதாவது திமுக, பாஜக மற்றும் அதிமுக தான் பொது எதிரியாக நினச்சிருந்தார். ஆனால் உண்மையாலுமே அவங்க ரெண்டு பேரும் விஜய் அளவுக்கு பெரிய எதிரிகள் கிடையாது. தனக்கு முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய எதிரியை திமுக மற்றும் ஸ்டாலின் அவர்கள் அடையாளம் கண்டுக்கலை, தெரிவிச்சுக்கல. விஜய் ஒரு மிகப்பெரிய ஒரு ஓட் பேங்காக இப்படி கிரியேட் ஆவார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கல. ஏன்னா இதில் முதல் விஷயம் என்னன்னு பார்த்தா, விஜய் ஸ்டாலினை உடச்சி தான் ஓட் பேங்கை கிரியேட் பண்ணார். இதுதான் முக்கியமான பாயிண்ட். அடுத்ததாக பார்த்தோம்னா, தேசிய அளவில் இந்தியாவில் எந்த கட்சியும் ஊழல் கரை பிடிஞ்சி அதை பற்றி அது சம்பந்தமான விஷயங்களை மாட்டி தான் ஆட்சி இழந்திருக்குது. திமுகவும் அதே மாதிரி தான் இப்போ ஆட்சியை இழந்திருக்குது. ஊழல் கரைப்படியாத கட்சிகள் இந்தியாவில் கிடையவே கிடையாது. தாவேக்காவும் கட்டாயமாக ஜெயிச்சா கட்டாயமாக ஊழல் கரை படியும், கண்டிப்பாக படியும். 67% வேட்பாளர்கள் கிரிமினல் குற்றவாளிகளாக இருக்காங்க தாவேக்கால. இதை பற்றி திமுக சரியாக பேசலை. நாலாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டால், ஸ்டாலின் அவர்களை பற்றி சரியான முறையில் மக்களிடத்தில் எடுத்து சொல்லவில்லை. திமுக செஞ்ச மிக அதிகமான நன்மைகளை சொல்லவே இல்லை. அதாவது ஒரு ஆட்சியில் என்னென்னா, ஜனங்களுடைய அடிப்படை சைக்காலஜிகள் என்னன்னு பார்த்தா, மிகப்பெரிய நல்லதையெல்லாம், மிக அதிகமான நல்லதையெல்லாம் ஜனங்க ஈஸியாக மறந்துடுவாங்க. ஆனால் ஒரு சின்ன தப்பை ரொம்ப கவனமாக எடுத்துகிட்டு அதையே ஒரு பெரிய பிரச்சனையாக இஷ்யூவாக ஆக்கிடுவாங்க. இந்த விஷயத்தில் திமுக இன்னைக்கு இதை ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக வச்சு தோற்றுருக்கு. என்ன காரணம்னு பார்த்தா, போதை கலாச்சாரம். அதாவது தமிழ்நாட்டில் அளவுக்கு அதிகமான சாராயம் மற்றும் கஞ்சா, இதுதான் முக்கியமான காரணமாக பார்த்தது. ஆனால் தமிழ்நாட்டில் கஞ்சா விளையிலைங்க, சாராயம் விற்றாங்க, இல்லைன்னு சொல்ல. அதாவது மக்கள் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? இன்றைக்கி பாருங்கள், இருக்கிறப்பட்ட இளைஞர்கள் எல்லாருமே முக்கால்வாசி, அதாவது 80% இளைஞர்கள் இன்றைக்கி சாயந்தரம் 4 மணியான தண்ணி போட்டுறாங்க. 80% பீப்புள், நல்லா கேட்டுக்குங்க, 80% மக்கள் இன்றைக்கி குடிக்கு அடிமையாகி விட்டார்கள். பயங்கரமாக சரக்கு மிதமிச்ச அளவில் இன்றைக்கி சரக்குக்கு அடிமையாயிட்டாங்க. இதுக்கு அரசாங்க விற்பனை அப்படிங்கிறது சொன்னாலும் அரசாங்கம் யாரையும் வழிகட்டாயமாக கூப்பிடலைங்க. குடிக்காமல் இருக்கிறவங்க எத்தனை பேர்? ஒரு கரெக்டான ஒரு பண்பட்ட மனிதர்களாக வாழ்கிறவங்க எத்தனை பேர்? இதுக்கு அரசாங்கம் மட்டுமே காரணமாகுமா? இது நாலாவது விஷயம். ஆக ஒரு கவர்மெண்ட்டு உழுவுறதுக்கு இது அஞ்சாவது பாயிண்ட்டாக சொன்னோன்னா ஆன்டி இன்கம்பரசி சந்திக்காத ஆட்சிகளே கிடையாது. எல்லாரும் சந்திச்சிருக்காங்க. இன்றைக்கி பிஜேபி மேலே ஆன்டி இன்கம்பரசி பயங்கரமாக இருக்குது. ஆனாலும் எல்லா மாநிலத்திலையும், இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்திலையும் பிஜேபி இன்றைக்கி ஜெயிச்சிட்டே இருக்குது. கடைசியாக வெஸ்ட் பெங்காலில் அடித்து வின் பண்ணிட்டு வந்துட்டாங்க. மம்தா பானர்ஜி மேலே இருக்கிற ஆன்டி இன்கம்பரசி வந்திருக்கு. இதே பிரச்சனை திமுகவுக்கும் நடந்திருக்குது.
அடுத்ததாக சொன்னோன்னா குடும்ப ஆட்சி அப்படின்னு சொன்னாங்க. வாரிசு அரசியல் பிஜேபியில் இல்லாமல் இருக்கா? காங்கிரஸில் இல்லாமல் இருக்கா? இந்தியாவில் எந்த இடத்துல எங்கே வாரிசு அரசியல் இல்லாமல் இருக்குது? எல்லா இடத்துலையும் வாரிசு அரசியல் இருக்குது. கட்டாயமாக தாவேக்காலே நாளைக்கு வாரிசு அரசியல் வரும். இது வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரம் இது வந்து ஒதுக்கி தள்ளிட முடியாது. ஆக வாரிசு அரசியல் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வந்து திமுகவின் மிகப்பெரிய பலமாயிடுச்சு. அதை வந்து எதிர்த்து சரியாக வாதம் பண்ணலை. 6வது பாயிண்ட்டாக என்ன கேட்டால், திமுக சரியான அளவில் பிரச்சாரத்தை முன்னெடுக்கலை. இளைஞர் படை வச்சுருக்காங்க, மகளிர் அணியர் வச்சுருந்தாங்க, கிராம சபை வச்சுருந்தாங்க. இவங்க எல்லாரையும் திமுக சரியான வகையில் பயன்படுத்தலை. விஜய் அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டுக்கு சரியான பதிலடி திமுக கொடுக்காமல் போனது தான் மிகப்பெரிய ஒரு விளைவுக்கு வந்து காரணமாயிடுச்சு. மிகப்பெரிய தோல்விக்கு காரணமாயிடுச்சு. விஜய் அவர்கள் அந்த ஆதவர்ஜனா டீம் வந்து பக்காவாக பிளான் பண்ணி பக்காவாக செட்டப் பண்ணி ஸ்டாலின் அப்படிங்கிற பிம்பத்தை உடைச்சி இன்றைக்கி ஆட்சிக்கு வந்திருக்காங்க. ஆனால் ஸ்டாலின் போகின்ற பாதையில் தான் இவங்களும் பயணம் பண்ண போகிறாங்க. அதே ஆட்சி முறை தான் இவங்க செய்ய போகிறாங்க. திமுக பண்ணுற ஆட்சிக்கும் தாவேகா பண்ணுற ஆட்சிக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ரெண்டும் ஒரே சித்தாந்தம் தான், ஒரே கொள்கை தான், ஒரே பயணம் தான். ஏழாவதாக என்ன கேட்டால் மிக முக்கியமான விஷயமா சொல்லுவேன். என்னென்னா, ஆரியம் திராவிடம். அதாவது இன்னைக்கு அதிமுகவில் இவ்வளோ ஒரு ஓட் பேங்க் கிரியேட் ஆகிருக்குன்னா, ஜாதி இந்துக்களோட ஓட்டு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஜாதியை பற்றிய சிந்தனை சித்தாந்தம் இன்னைக்கு மிக வேகமாக வளர்ந்துட்டு இருக்குது. இந்த அலையில் கட்டாயமாக நாளைக்கு தாவேகாவும் கண்டிப்பாக வீழும். அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. இது ஒரு முக்கியமான ஒரு காரணம். எஸ்ஐஆர் விஷயத்தில் திமுக மிகப்பெரிய கோட்டை விட்டுருச்சுங்க. எஸ்ஐஆர் விஷயத்தில் விடுபட்டதை திமுக உன்னிப்பாக கவனிக்கலை. அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே நாங்கள் மிகப்பெரிய பணபலத்தோடு இருக்கிறோம், படைபலத்தோடு இருக்கிறோம், ஐடி இங்கே எங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிற ஒரு மமதையில் தான் இருந்தாங்களே ஒழிய எஸ்ஐஆர் விஷயத்தை கோட்டை விட்டாங்க. அடிமட்ட தொண்டன் அவங்கள சொல்கிறத அவங்கள கலந்த வசதியில் மாவட்ட செயலர்களை சரியாக முறைப்படுத்தலை, வகைப்படுத்தலை. மிக முக்கியமாக களத்தில் நின்று வேலை செய்யக்கூடிய தொண்டர் அவங்களுடைய ஆலோசனையை திமுக ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கலை. இதுதான் திமுக வீழ்ந்ததுக்கான மிக முக்கியமான காரணம். இந்த மாதிரி பல காரணங்கள் சொல்லலாம். ஆனால் ஸ்டாலின் மிக தெளிவாக திட்டமிட்டு வீழ்த்தப்பட்டுள்ளார். இதுதான் உண்மை. விஜய் அவர்களை சரியான முறையில் ஹேண்டில் பண்ணியிருக்கணும். ட்ரீட்மெண்ட் செஞ்சிருந்தால் கண்டிப்பாக திமுக காப்பாற்றப்பட்டிருக்கும். வேறு வழி இல்லை. இன்னும் 5 வருஷம் நம்ம பொறுத்து தான் ஆகணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆக இப்படி தான் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக அரசு தோற்றது. அதற்கான முழு விஷயத்தை இனியாவது சுய பரிசோதனை செய்து தன் எதிர்காலத்தை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன், தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.